நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் நாளாகிய இன்று திருச்சபையானது புனித சந்தியாக திருத்தூதரின் விழாவை சிறப்பித்து மகிழ்கிறது. ஆம், நாமும் நம் இடத்தில் வீட்டிலிருந்து அருள் பாவிக்கும் நம் புனிதரின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவாம் தங்க விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். விழாவை சிறப்பிக்க புனிதரின் இறை ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கும்
நமது மறைவட்ட அதிபர் நம் முன்னாள் பங்கு தந்தை அருள்திரு விக்டர் இமானுவேல் அவர்களையும் ஏனைய அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் இறை மக்களையும் புனிதரின் பக்தர்களாகிய உங்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். கலிலேயா கடலோரத்தில் இயேசுவின் அழைப்பை ஏற்று தமக்குரிய அனைத்தையும் பின்தள்ளி ஆண்டவரை பின்பற்றிய அத்தூதரின் சீடத்துவ வாழ்வை நினைவு கூர்ந்து ஆண்டவரின் முதன்மை சீடர்களில் ஒருவராகவும் துன்பங்களின் உறுதுணையாய் நின்று தன் உயிரையை சாட்சியாய் சிந்திய நம் புனிதருக்கு பொன்விழா. இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் உடனிருந்து, குறிப்பாக தெசமனி தோட்டத்தில் அவரின் வேதனையையும் மாட்சியையும் கண்ட நம் புனிதர். உலகிலேயே 3 சீடர்களுக்குத்தான் அவர்களின் கல்லறையில் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. அவைகள் ரோமில் வத்திக்கானில் தூய பேதுருக்கு ஆலயம், இந்தியாவில் அதுவும் நமது தமிழ்நாட்டில் சென்னையில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள புனித தோமையாருக்கு ஆலயம், ஸ்பெயின் தேசத்தில் நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருக்கு ஆலயம். ஆனால் இவருடைய உடலை இவர்கள் சீடர்கள் தேடினர், கண்டுபிடிக்க முடியவில்லை. பின் அவர்களுக்கு தன்னுடைய எலும்புகளை மின்ன செய்து அடையாளம் காட்டினார் நம் புனிதர். இவர் தனக்கு ஆண்டவரிட்ட கட்டளை ஏற்று தன்னுடன் மறைபரப்பு பணியை செய்தார். சந்தியாகப்பர் தேவமாதா தனக்கு கட்டளையிட்டபடி ஸ்பெயின் தேசத்தில் மாதாவுக்கு ஒரு சிற்றாலயம் எழுப்பினார். அது தூண் மாதா என பெயர் பெற்ற ஆலயமாகும். அன்று சந்தியாகப்பருக்கு மாதா எனக்கு ஒரு சிற்றாலயம் எழுப்பு என கூறியது போல் பெரிய மிளகு பாலையில் எனக்கு எழுப்பப்பட்டிருக்கும் ஆலயத்தில் பீடத்தை புதுப்பித்து ஆலயம் அழகுற என்னை மகிமைப்படுத்து என்று நம் இறை சமூகத்திற்கு கூறியதாலோ என்னவோ அவர் சித்தப்படி ஆலயம் அமைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இறை மக்களின் மனதில் இவ்வார்த்தை கண்டிப்பாக சொல்லியிருப்பார். எனக்கு என்ன தருகிறாயோ அதை பல மடங்கு உனக்கு தருவேன் என கூறியிருப்பார். எனவே தான் இறை சமூகமாக நாம் இணைந்து புனிதருக்கு ஆலயம் அமைத்து வருவது 26ஆம் ஆண்டின் பொன்விழா தங்கத் திருநாளின் தனிச்சிறப்பு. மண்பாண்டங்கள் போன்று பலவீனமான மனிதர்கள் நமக்குள் கடவுள் தம்மை மாட்சியான எல்லையற்ற செல்வத்தை வைத்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் இன்னல்களையும் துன்பங்களையுமே கண்டு மனமுடைந்து போகாமல் வாழ்வின் ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்தும் கிறிஸ்துவை நம்முள் தாங்கிடவும், புனித சந்தியாகப்பரின் விசுவாச வீரத்தை பின்பற்றி வாழவும், பலவீனங்கள் நடுவிலும் வல்லமை தந்து நம்மை வழிநடத்தும் ஆண்டவரின் திருச்சமூகத்தில் நாமும் முழுமையாய் இணைந்து தகுதியான உள்ளத்தோடு இப்பொன்விழா திருப்பலியில் பங்கு பெறுவோம். வாருங்கள், அன்போடு இறைவனையும் நம் புனிதரின் வழியாய் மகிமைப்படுத்துவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, புனித சந்தியாகப்பர் திருத்தலத்தின் பொன்விழா 50ஆம் ஆண்டு திருவிழாவை இன்று நாம் தாய் திரு அவையோடு இணைந்து மிக மகிழ்ச்சியோடு கொண்டாட இங்கு நாம் கூடி வந்திருக்கின்றோம். இந்த இடத்தில் வீற்றிருக்கின்ற நம் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக, நாம் கேட்ட வரங்களை நமக்கு பெற்று தருகின்றவராக, துன்பங்களோடும் வேதனைகளோடும் சோதனைகளோடும் துயரங்களோடும் கஷ்டங்களோடும் அவரை நம்பி நாம் அணுகி வருகின்ற போது நமக்கு அடைக்கலம் தருபவராக, ஆறுதல் அளிப்பவராக, அந்த துன்பத்திலிருந்து வேதனையிலிருந்து நாம் மீண்டு வர நமக்கு உதவுபவராக, இப்படியாக பல வகைகளில் நம்முள் ஒருவராகவே இருந்து நமக்காக பரிந்துரைக்கின்ற நம் பாதுகாவலருக்கு இந்த சிறப்பான நாளில் நாம் அவர் வழியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லவும்,
ஆண்டவரை மாட்சிப்படுத்தவும் இங்கு நாம் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். எனவே இந்த பொன்விழா ஆண்டின் சிறப்பு பரிசாக புனித யாகப்பரின் வழியில் நம்பிக்கை, ஒற்றுமை, மறைப்பணியில் புது பிறப்பு என இத்தகைய சிந்தனைகளோடு நாம் செயல்படுகின்ற போது அந்த ஆசீர்வாதங்களை நாம் நிறைய பெற்றுக்கொள்கின்றோம். அதுதான் இந்த பொன்விழா ஆண்டினுடைய ஒரு சிறப்பு ஆசீர்வாதம். புனித சந்தியாகப்பரை போலவே நாம் நம்பிக்கையிலும் ஒற்றுமையிலும் மறைப்பணியிலும் வளர ஆசைப்படுகின்ற போது அதை அபரிவிதமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அந்த வகையில் அவருடைய ஆசையை தேடி பரிந்துரை ஜெபத்தை தேடி வந்திருக்கின்ற நம் அனைவரையும் ஒருபோதும் கைவிடா வண்ணம் நமக்காக என்றும் பரிந்து பேசி நாம் கேட்கின்ற வரங்களை நமக்கு பெற்றுத்தந்து நம்மை வழிநடத்துகின்ற நம் புனிதருக்கு இந்த பொன்விழா திருவிழாவினுடைய இந்த திருப்பலியிலே அவர் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இந்த வழியில் நாம் நன்றி சொல்லுவோம். நம்மளுடைய இந்த மகிழ்வில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க இறையாசிரை பெற்றுத்தர வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கிராப்பட்டி மறைவட்ட அதிபரும் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையுமான அருட்பணி விக்டர் இம்மானுவேல் மற்ற பிற அருட்தந்தையர்களை இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் பெயராலும் கூடி வந்திருக்கின்ற பக்தர்கள் நம் அனைவரின் பெயராலும் கரம் தட்டி அவர்களை நாம் அன்போடு வருக வருக என நாம் வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே அவர்களுடைய கருத்துக்களுக்காக, உடல் நலனுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடமும் நம் சகோதர சகோதரிகளிடமும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவரது பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வை எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலே நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகின்றது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திரும்ப நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நம்பிக்கை நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்காத மறையே நீ
இரண்டாம் வாசகம். யாக்கோப்பு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 19 முதல் 25 முடிய. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஏனெனில் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலேயே தன் முகத்தை பார்த்துவிட்டு சென்று தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை உடனே மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். தம் செயல்களால் பேறு பெற்றோர் ஆவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 - 28 முடிய. செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையில் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி
அருள்வதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையாளராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, செபதேயு சலோமி இவர்களின் மகனும் யோவானின் சகோதரரும் இயேசுவின் 12 சீடர்களுள் ஒருவரும், அதிலும் இயேசுவின் முதன்மையான 3 சீடர்களுள் ஒருவரும், நம்முடைய பங்கின் பாதுகாவலருமான புனித சந்தியாகப்பரின் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இனிய நாளிலே உங்கள் அனைவருக்கும் நம் பாதுகாவலரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றியும் நம்பிக்கையும் நிறைந்த உள்ளங்களோடு இந்த திருவிழா திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். நம் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரின் பரிந்துரையினால் நம்முடைய கடந்த கால வாழ்விலே பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் அவரின் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்லுவதற்காகவும், இன்னும் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கின்ற எண்ணற்ற எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரின் பரிந்துரையின் வழியாக இறைவன் நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையுடனும் இந்த திருவிழா திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். புனித சந்தியாகப்பரிக்கு விழா எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நாம் சந்தியாகப்பரின் பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக மட்டுமல்ல, அந்த சந்தியாகப்பரின் நம்பிக்கையை கொண்ட மக்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித சந்தியாகப்பரின் நம்பிக்கையை கொண்டவர்களாக, அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டவர்களாக மட்டுமல்ல, அவருடைய நம்பிக்கை கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பது, அவர் எந்தெந்த மதிப்பீடுகளுக்காக வாழ்ந்தாரோ, அவர் எப்படி இயேசுவுக்காக எதையும் செய்வதற்கு துணிந்தவராக இருந்தாரோ அதைப்போல நாமும் வாழ வேண்டும், மாற வேண்டும் என்பதில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது கத்தோலிக்க திரு அவையானது புனிதர்களை போற்றி பெருமைப்படுத்துவதும் அவர்களுக்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்துவதும் 2 முக்கிய காரணங்களுக்காக. ஒன்று, அவர்களது முன்மாதிரியான வாழ்வு. 2வது, அவர்களது பரிந்து பேசுதல். ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், செயின்ட்ஸ் ஆர் மென்ட் ஃபார் இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்டர்செஷன் என்று. எனவே அவர்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அவர்களது நம்பிக்கையை கொண்டவர்களாக நாமும் அவர்கள் பயணித்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காகவும், இறைவன் விரும்புகின்ற வழியில் தங்களது வாழ்வினை வாழ்ந்து இறைவனை முகமுகமாக தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற அவர்கள் நமக்காக பரிந்து பேச முடியும். நம்முடைய தேவைகளில் அவர்கள் பரிந்து பேசி இறைவனது அருளாசியை நமக்கு பெற்றுத்தர முடியும் என்ற 2 காரணங்களுக்காகத்தான் நமது கத்தோலிக்க திரு அவையானது புனிதர்களை போற்றி பெருமைப்படுத்துகிறது. எனவே சந்தியாகப்பருக்கு விழா எடுத்து சிறப்பிக்கின்ற நாம் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வை பின்பற்றுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித சந்தியாகப்பரின் வாழ்வை பார்க்கின்ற பொழுது 2 முக்கியமான காரியங்களை மட்டும் இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டு அவரை போல வாழ்வதற்கு அழைப்பு விடுக்க ஆசைப்படுகிறேன்.
முதலாவதாக மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்திலே இயேசு அவரை தம்முடைய சீடராக இருக்க அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். செபதேயுவின் மகனான இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரரான யோவானோடு படகிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார் என்று மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு என்னை பின் சென்று வா என்று அழைத்தபோது அவர் தனது தந்தையோடும் சகோதரரோடும் படகிலே அமர்ந்து வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு அழைத்தவுடன் படகையும் வலையையும் தனது தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசுவுக்காக உறவையும் உடைமையையும் உதறி தள்ளுவதற்கு அவர் தயாராக இருந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். தூய பவுலடிகளார் கூறுவதைப் போல கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பையென கருதுகிறேன் என்று சொன்னதைப் போல இயேசுவை பின் செல்வதற்காக தனது உடைமையான படகையும் வலையையும் தனது உறவான சொந்த தந்தையையும் அவர் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் இயேசுவை நம்முடைய வாழ்வின் முதன்மையாக பற்றி கொண்டு இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு, உடைமைகளையும் ஏன் உறவுகளையும் கூட துறப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று தூய சந்தியாகப்பரின் வாழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய சொந்த விருப்பத்தையும் சொந்த நாட்டங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இறைவனது விருப்பத்தை, இறைவனது திருவுளத்தை தேர்ந்து தெளிந்து அதை நாம் செயல்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தியாகப்பரின் வாழ்வு நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. வழக்கமாக சொல்வார்கள், பக்தனுக்கும் சீடனுக்கும் உள்ள வித்தியாசமாக இறைவன் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன் பக்தனாக இருக்கிறான். இறைவன் என்னை எதிர்பார்க்கிறார், என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்து இறைவனது விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன் சீடனாக இருக்கிறான் என்று. எனவே பல நேரங்களிலே நாம் நம்முடைய விருப்பங்களை இறைவன் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களாகத்தான் இருக்கிறோமே ஒழிய இறைவன் என்னை எதிர்பார்க்கிறார், இறைவனுடைய விருப்பம் என்ன என்பதை தேர்ந்து தெளிந்து அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிப்பது இல்லை. ஆனால் தூய சந்தியாகப்பரின் வாழ்வு தன்னுடைய சொந்த விருப்பத்தை அவர் பின்னுக்கு தள்ளிவிட்டு இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற புது பிறப்பாக அவர் மாற்றமடைந்தார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே, மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தியின்படி யாக்கோபு யோவானின் தாய் செபதேயுவின் மனைவி சலோமிதான் இயேசுவிடம் சென்று தன்னுடைய மகன்களுக்காக பரிந்து பேசுகிறார். நீர் ஆட்சி உரிமையில் வருகின்ற பொழுது என்னுடைய மகன்களில் இருவரும், ஒருவர் வலதுபுறமாக இன்னொருவர் இடதுபுறமாக அமர்வதற்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனால் மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கு இவர்களுடைய தாய் இயேசுவிடம் பரிந்து பேசவில்லை தன்னுடைய மகன்களுக்காக. இந்த இருவருமே இயேசுவிடம் கேட்பதாகத்தான் நற்செய்தியாளர் மார்க்கு பதிவு செய்திருக்கிறார். யாக்கோபு யோவான் இருவருமே இயேசுவிடம் கேட்கிறார்கள், நீர் ஆட்சி உரிமையில் வருகின்ற பொழுது எங்களுக்கு உம்முடைய ஆட்சி உரிமையில் பங்கு கொடுக்க வேண்டும், வலதுபுறமும் இடதுபுறமும் நாங்கள் இருவரும் அமர்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு முன்வைக்கின்ற கேள்வி, நீங்கள் இந்த துன்பக் கிண்ணத்தில் குடிக்க முடியுமா? நான் பருகவிருக்கின்ற துன்பக் கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா என்பதாக அவர் கேட்கின்றார். யோவானும் யாக்கோபும் மகிமையை கேட்கிறார்கள், இயேசுவோ அவர்களிடம் சிலுவையை பற்றி பேசுகிறார். யோவானும் யாக்கோபும் அரியணையை கேட்கிறார்கள், இயேசுவோ பணிவிடையை பற்றி அவர்களிடம் பேசுகிறார். யோவானும் யாக்கோபும் ஆட்சி உரிமையில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள், இயேசுவோ துன்பக் கிண்ணத்தில் பங்கு பெற அவர்களுக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். இங்குதான் இறைவனின் விருப்பமும் மனிதரின் விருப்பமும் மாறுபட்டு நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே அழகாக கூறுவார்கள், we may have master plans for our life, but ultimately we need to surrender ourselves to the master's plan என்று சொல்லுவார்கள். நாம் நம்முடைய வாழ்வுக்கென பல்வேறு சிறப்பு திட்டங்களை வைத்திருக்கலாம், நாம வகுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இறுதியில் இறை திட்டத்திற்கு நாம் சரணடைய வேண்டும் என்பதுதான் யதார்த்தம், நியதி என்பதாக சொல்லுவார்கள். இங்கு தன்னுடைய விருப்பத்தை, ஆசையை யாக்கோபும் யோவானும் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசுவின் விருப்பமோ அதற்கு எதிர்மாறாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லுகின்றது இதுதான், நீ ஏறிக்கொண்டே இரு, உயர சென்று கொண்டே இரு, பதவியை பற்றிக்கொள், அதிகாரத்தை கைப்பற்று, அடுத்தவர் மீது அதிகாரம் செலுத்து, அடக்கி ஆளு என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ இறங்கி வா,
பணிவிடை செய், மற்றவர்களது பாதங்களை கழுவு என்று அழைப்பு விடுக்கிறார். எனவே நம்முடைய ஆசையும் ஆதங்கமும் இயேசுவின் விருப்பத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் எதிர்மாறாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபும் யோவானும் தங்களது சொந்த விருப்பத்தை, சொந்த ஆசையை, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பதவியை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினாலும் இயேசுவின் விருப்பம் இதற்கு எதிர்மாறாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, இந்த துன்பக் கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க இயலுமா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ முடியும் என்று உறுதியாக பதில் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த முடிவில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இயேசுவின் இறப்புக்கு பின்னால் முதல் மறைசாட்சியாக மரித்த முதல் திருத்தூதர்களுள் இவர் சந்தியாகப்பர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. எனவே அந்த துன்பக் கிண்ணத்தில் அவர் பருகினார். இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு துணிந்தவராக தனது உயிரையும் இரத்தத்தையும் சிந்தி மறைசாட்சியாக அவர் மரித்தார், இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்று யாக்கோபுவை பார்த்து, யோவானை பார்த்து இயேசு வைத்த அதே கேள்வியைத்தான் இன்று நம்முன் வைக்கிறார். நான் குடிக்கவிருக்கின்ற துன்பக் கிண்ணத்தில் நீங்களும் குடிக்க இருக்கிறீர்களா என்று. எனவே நாம் குடிக்க வேண்டிய துன்பக் கிண்ணம் ஒவ்வொருவருக்கும் அது மாறுபடும். யாக்கோபுக்கு அவர் மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்பது அவர் பருக வேண்டிய துன்பக் கிண்ணமாக இருந்தது. இன்று அந்தகைய துன்பக் கிண்ணம் நம்மிடம் எதிர்பார்க்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் மாட்சிமையில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் நாம் பல்விதமான துன்பக் கிண்ணங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். அந்த துன்பக் கிண்ணம் எனக்கு எது இன்று துன்பக் கிண்ணம் என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் பொறுத்ததாக அமைந்திருக்கிறது. ஒரு சிலருக்கு அது மன்னிப்பின் துன்பக் கிண்ணமாக இருக்கலாம். மன்னிப்பது என்பது துன்பமாக, கசப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த துன்பக் கிண்ணம் குடிப்பதற்கு கசப்பாக இருந்தாலும் குடித்த பிறகு நம்முடைய இதயத்திலே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, நிறைவு ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த பாதிரியார் கிராகாம் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய 2 மகன்களோடு உறங்கிக் கொண்டிருந்த வாகனத்தில் உயிரோடு கொளுத்தப்பட்ட பொழுது அவர்களது இழப்பை தாங்க முடியாத அவரது மனைவி, என்னுடைய மகன்களையும் எனது கணவரையும் உயிரோடு எரித்து கொண்டவர்களை மனதார மன்னிக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் அந்த இயேசுவினுடைய மன்னிப்பின் துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுத்தவராக, அந்த துன்பக் கிண்ணத்தை பருகியவராக விளங்குகிறார். அருள் சகோதரி ராணி மரியா அவர்களை கொடூரமாக கொலை செய்த அந்த கொலைகாரனது கரங்களை முத்தி செய்து தன்னுடைய குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொண்டு அந்த சகோதரி அருளாளர் பட்டத்தை அறிவிக்கின்ற அந்த புனிதமான திரு நிகழ்வுகளே, அவர்களோ அந்த கொலைகாரனையும் தன்னோடு அழைத்து சென்றாரே சகோதரி ராணி மரியாவின் அன்பு தாய். அவர் இயேசுவினுடைய இந்த மன்னிப்பின் துன்பக் கிண்ணத்திலே பங்கெடுத்தவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நம்முடைய குடும்ப உறவுகளில் உடன் பிறந்தவர்களை பலரை மன்னிப்பதற்கு மனமில்லாதவர்களாக, இந்த துன்பக் கிண்ணத்தை பருகுவதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கலாம். இந்த துன்பக் கிண்ணத்தை பருக வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார். அன்று யோவானும் யாக்கோபும் நாங்கள் பருகுவோம், எங்களால் முடியும் என்று பதிலளித்தார்கள். இன்று நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, நாம் பணிவிடை புரிய வேண்டும், அந்த துன்பக் கிண்ணத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகம், முதலாளித்துவ நுகர்வு கலாச்சார சமூகம் சுயநலமிக்கவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி எந்த விதமான கவலை இல்லை. எவன் எக்கேடு கெட்டால் போனால் என்ன, எவன் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன, நான் இருந்தால் போதும், எனது மகிழ்ச்சி முக்கியம், எனது சந்தோஷம் முக்கியம் என்று சொல்லி நான் எனது என்று சுயநலமிக்கவர்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் தியாகங்கள் புரிபவர்களாக, நாம் நம்முடைய சுயநலத்தை சுட்டரித்து விட்டு பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக, பிறருக்கு பணிவிடை புரிபவர்களாக, குனிந்து பிறரது பாதங்களை கழுவுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த பணிவிடை என்னும் துன்பக் கிண்ணத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த துன்பக் கிண்ணமும் பருகுவதற்கு கசப்பானதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த துன்பக் கிண்ணத்தை பருகுகின்ற பொழுது, அடுத்தவருக்கு மனதார நாம் உதவி செய்து பணிவிடை புரிகின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற மன நிறைவு, அமைதி இறுதியில் இன்பமானதாக நமது இதயத்திற்கு மகிழ்ச்சியை, மன நிறைவை பெற்றுத்தருவதாக அமையும் என்பது நிச்சயமான உண்மை.
எனவே இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் பல்வேறு துன்பக் கிண்ணங்கள். எனவே நீங்கள் குடிக்க வேண்டிய பருக வேண்டிய துன்பக் கிண்ணம் எது, எந்த துன்பக் கிண்ணத்தில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் என்பது உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வு நிலையையும் பொறுத்தது. எனவே யாக்கோபின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள், எந்த துன்பக் கிண்ணத்தை குடிப்பதற்கு நீங்கள் கடினப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள், சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று. அதை நம் பாதுகாவலரின் பரிந்துரையின் வழியாக ஆண்டவர் இயேசுவிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். நம் பாதுகாவலரை போல, ஆண்டவரே அந்த துன்பக் கிண்ணத்தில் பருகுவதற்கான வாய்ப்பை எனக்கு தாரும், அந்த துன்பக் கிண்ணத்தை பருகுவதற்கான உள்ள உறுதியை எனக்கு தாரும் என்று அவரிடம் மன்றாடுவோம். அந்த துன்பக் கிண்ணத்தில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது எப்படி நம் புனிதர் ஆண்டவர் இயேசுவின் மாட்சிமையில் பங்கு பெற்றவராக, மாபெரும் புனிதவராக, சக்தி வாய்ந்தவராக, தனது பரிந்துரையின் வழியாக தன்னை தேடி வருகின்ற எண்ணற்ற மக்களுக்கு இறைவனுடைய அருளாசியை பெற்றுத்தருகின்றவராக இருக்கின்றாரோ, வீற்றிருக்கின்றாரோ, அதுபோல நாமும் இயேசுவின் மாட்சிமையில் பங்கு பெறுவோம். எனவே சந்தியாகப்பரின் விழாவை கொண்டாடுகின்ற இன்று இயேசுவுக்காக எதையும் இழக்க நாம் துணிவோம். இயேசுவை நம்முடைய வாழ்வின் முதன்மையாக பற்றி கொள்வோம். நம்முடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை புறந்தள்ளிவிட்டு இயேசுவின் விருப்பத்திற்கு முதன்மையான இடத்தை கொடுத்து அதை நம்முடைய வாழ்வின் செயல்படுத்துவதன் வழியாக இயேசுவின் அன்பு சீடர்களாக மாறி யாக்கோபின் வழியில் நாம் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக வாழ்ந்திட இந்த திருப்பலியில் தொடர்ந்து இறைவனது அருளை இறைஞ்சி வேண்டுவோம். எல்லோரும் எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை நம் பாதுகாவலரின் பரிந்துரையின் வழியாக இறைவனிடம் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். இரக்கத்தையும் நேர்மையையும் பொழிபவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருச்சபை பணியாளர்கள் இரக்கமும் அன்பும் கொண்டவர்களாய் இறை பணி செய்யவும், தம்மையே தாழ்த்திய இயேசுவை போல எளிமையாக நேர்மையான வாழ்வை மேற்கொண்டு மக்களை இறையாட்சி பாதையில் வழி நடத்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றவரே எம் இறைவா. நம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் அதிகார எண்ணத்தோடு மக்களை அடக்கி ஆளாமல் தூய உள்ளத்தோடு செயல் திட்டங்களோடும் நாட்டை வளப்படுத்தவும், வேலைகளில் அக்கறை கொள்ளவும், வரி சுமையை சுமத்தி சமாரியர்களை சாகடிக்காமல் நல்ல வரியோடு செயல்படவும் ஞானம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடியுங்கள் என்றவரே எம் இறைவா. நாங்கள் எங்கள் வாழ்வில் நேர்மையை மனதில் செலுத்திடவும் கொண்டிருக்கவும், அநீதிக்கு துணை போகாமல் சமூக அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பவும், நல் பாதுகாப்பும் துணிவும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, பங்கு ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் உம் அன்பு மக்களை நிறைவாக ஆசிர்வதித்து அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் பங்கில் உள்ள சிறு குழந்தைகளை அனைவரும் ஞானத்தின் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளை வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சின்னஞ்சிறு காரியங்களை நீ செய்தால் பெரிய காரியத்தை உனக்கு அளிப்பேன் என்ற எம் இறைவா, எம் ஆலயத்திற்கு பல வழிகளில் பண உதவி, பொருளுதவி செய்து வருகின்ற உபகாரிகள் அனைவரையும் எம் புனிதர் வழியாக தொடர்ந்து உதவுகின்ற மனதை தரவும், அவர்களின் குடும்பங்களை நீரே ஆசிர்வதிக்கவும், மேலும் இந்த ஆலயத்திற்காக உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து அவர்களின் குடும்பங்கள் தொடர்ந்து உழைக்கவும் வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களை படைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாசத்தோடு பராமரித்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா,
உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கும் எல்லா வேண்டுதல்களையும் இரக்கத்தோடு ஏற்று அவை உமது திருவுளத்திற்கு உகந்ததாக இருந்தால் அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்துல நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உமது புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு என்றென்றும் நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் இணைந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று விழா கொண்டாடும் எங்களுடைய புனித சந்தியாகப்பர், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு மலர வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உமது திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய பாவங்களையும் போக்குகின்றவர். அவரது துன்பக் கிண்ணத்திலே பங்கேற்று அவரது உயிர்ப்பின் மாட்சிமையில் பங்கு பெற நமக்கு அழைப்பு விடுப்பவர். இந்த திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, நம் பாதுகாவலர் சக்திமிகு புனித சந்தியாகப்பர் திருத்தலத்தின் 50ஆம் ஆண்டு திருவிழாவை தங்க திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்ற இந்த இனிமையான மாலை பொழுதில் கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் புனித சந்தியாகப்பரின் பக்தர்களாக இருந்து அவருடைய பரிந்துரையால் என்றும் நலம் பெற்று மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான புனித சந்தியாகப்பர் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரை ஜெபம் கேட்ட வரங்களை நமக்கு பெற்று தருகின்ற அவருடைய அத்தகைய மனப்பாங்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் என்றும் அது நமக்கு ஈடேறுவதாக. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புனித சந்தியாகப்பரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புனித சந்தியாகப்பர் நமக்காக பரிந்து பேசி இறையருளை நிறைவாக பெற்று தருவாராக. இந்த திருவிழா நிகழ்வுகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டு மேலும் இந்த பங்கையும் சிறப்பாக வழிநடத்தி பல்வேறு வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற பாசமிகு பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேத இன்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே.
கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் தந்திடுவாய். நோய்கள் பேய்கள் ஆபத்து விபத்துக்களில் எங்களை காத்திடுவாய். புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.